Okay, so after delivery, in the first 60 minutes, what we call as a golden hour after delivery. So what is the recommend? நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? ஃபர்ஸ்ட் 60 மினிட்ஸ் எதுக்கு கோல்டன் பீரியட் சொல்றோம்னா, அந்த 60 மினிட்ஸ்ல பேபி ஆக்டிவா இருக்கும், பேபி நல்லா சக் பண்ணும், பால் பிடிக்கும். அதுக்கப்புறம் பிறந்து 24 ஹவர்ஸ் வந்து கொஞ்சம் சோர்வாக தான் இருக்கும். நம்ம எடுத்து வச்சாலும் கொஞ்சம் நேரம் சக் பண்ணதுக்கு, அதனால அந்த 60 மினிட்ஸ் ஃபர்ஸ்ட் 60 மினிட்ஸ் எப்படி நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு ஹை ஃபீவர் இருக்குன்னா நம்மளுக்கு எப்படி 10 போடுவோம், நம்மளுக்கு ஃபிட்ஸ் வந்துடும். அதே மாதிரி பாப்பா ஒரு ஹை டெம்பரேச்சர்லேருந்து வெளியே வரும்போது சடன் ட்ராப் இன் டெம்பரேச்சர் பாப்பாவுக்கு ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இமீடியட்டாக பாப்பா வெளியே வந்ததும் எங்கள் வயிறு மேலே தான் போடுவாங்க. போட்டுட்டு பாப்பா மூக்கில் வாயில் இருக்க அம்யூனிட்டி ஃப்ளூயிட்லாம் எடுத்துட்டு பாப்பா க்ளீன் பண்ணிட்டு உடனே பாப்பா அம்மாவோட பிரெஸ்ட் மேலே தான் போடுறோம். நாட் ஒன்லி டு மேக் த பேபி ஃபீட், ஃபஸ்ட்டு அம்மாவோட பாடி வார்ம்த் ரீச் ஆகணும், ஸ்கின் டு ஸ்கின்ல இருக்கணும்ட்டு. அண்ட் வி வெயிட் ஃபார் த பேபி டு க்ரால் அண்ட் கோ டு த பிரெஸ்ட் அண்ட் ஃபீட். ஸோ ஒரு ஃபீட் நாங்கள் வந்து கீழே டாக்டர் ப்ளசண்டாக எடுத்துட்டு எபிசெடமெல்லாம் முடிச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்குள்ள நாங்கள் ஒரு ஃபீடையும் முடிச்சுட்டு தான் வெளியே 2 பேரையும் அம்மாவையும் பாப்பாவும் வெளியே அனுப்புகிறோம். ஸோ அந்த 60 மினிட்ஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பீரியட் எங்களுக்கு. ஏன்னா அந்த டைமில் முடிஞ்ச வரைக்கும் அம்மா வந்து அந்த பாண்டிங் பண்ணும்போது அவங்களுக்கும் அந்த அன்வான்ட் ப்ளீடிங் எல்லாமே அரெஸ்ட் ஆகுது. ஷீ இஸ் மோர் ரிலாக்ஸ், ஷீ இஸ் மோர் கான்ஃபிடென்ட். ஆக்சுவலி நான் ஒரு பெரிய விஷயம் சாதிச்சிட்டேன். குழந்தை பெற்றது மட்டும் இல்லாமல் என் குழந்தைக்கு நான் பால் கொடுத்துட்டேன்றதே ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஸோ அது லேபர் ரூம்லேயே நாங்கள் முடிச்சு அனுப்பும்போது அவங்கள வந்து கான்ஃபிடென்ட்டாக பார்க்க முடியும். எனக்கு அடுத்த நாள் நான் போய் பார்க்கும்போது ஷீ இஸ் வெல் எக்யூப்டன்ற மாதிரி தெரியும். ட்ரூ, தட்ஸ் வாட் இட் இஸ்.